square minus 16y square equal to 3x square minus 4y whole squared. ஸோ அப்போ என்ன வரும் a plus b into a minus b ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிடுறோம். அடுத்து 2x square plus 3x minus 20ல வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த 2x square அப்படியே எழுதிருங்க. ஓகே, இந்த மைனஸ் 20 அப்படியே எழுதுங்க. இந்த 3 எதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போறோம். இப்படி 3 வந்து என்ன வரும்னா 8 minus 5 அப்ப 3 வந்துடும். இதே மல்டிப்ளை பண்ணுங்களேன். 8 5s are 40. அப்போ 40 20 தானே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்துல 2 இருந்ததுன்னா ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா அதோட இந்த கான்ஸ்டன்டோட மல்டிப்ளை பண்ணி எது வருதோ அதை தான் நம்ம மல்டிப்ளிகேஷன் ஆன்சரா வச்சுக்கிட்டு நம்ம இதை பிரிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா 5 8s 40 வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2x ஸ்கொயர் அப்படியே போட்டுட்டு 8 plus 8x minus 5x minus 20 போட்டுறீங்களா? இதில் 2x மட்டும் காமன் எடுங்க. அப்போ என்ன வரும்? x plus 4 வரும். எகைன் இந்த x plus 4 அப்படியே தூக்கி இந்த பக்கம் போட்டுருங்க. இந்த தேர்ட் டேர்ம் இருக்குல்ல அதில் x தவிர என்ன இருக்கு? மைனஸ் 5 இருக்கு. அது தூக்கி இந்த பக்கத்தில் எழுதிடுங்க. இதுதான் ஃபார்மேட்டு. இதான் வந்து ஈஸியான மெத்தட். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? 2x plus 4 இருக்குல்ல அதில் ஒரு x plus 4 காமனாக எழுதிடுங்க. பேலன்ஸ் என்ன இருக்கு? 2 வெளியில் என்ன இருக்கு? 2x minus 5 இங்கே எழுதிடுங்க. இதான் ஃபேக்டர். இந்த ஃபேக்டர் நீங்கள் வந்து சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. மற்றதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து 3x minus 4y by 2x minus 5.